சார் நீங்க இப்ப பேசணும்னு சொன்னீங்க குட் ஃபேட் இருக்கக்கூடிய ஆயிலும் இருக்குது, அதாவது இந்த மரச்செக்கு எண்ணெய் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா, இது வந்துட்டு ஹீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, பட் இந்த எண்ணெய் நல்லதுன்னு சொல்றீங்க, அதை நாங்க எப்படி சார் யூஸ் பண்றது? இப்போ நீங்க அதான் சொல்றல, நம்ம தினசரி எல்லார் வீட்லயும் எண்ணெய் அதிகமா பயன்படுத்த தாளிக்கும் போது தான் பயன்படுத்துறோம். அப்ப நீங்க எண்ணெய் சூடு பண்ணும்போது உங்க எண்ணெயில என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் அதுல புகை வர்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கும், அப்படியே அதுக்குள்ள ஒரு புழு நெளிகிற மாதிரி ஒரு நெளிகிற மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு மேல உங்க தீயை அதிகப்படுத்தாதீங்க. அதுதான் அதோட மேக்ஸ் லிமிட். அது ஒவ்வொரு எண்ணெய்க்கு அந்த லிமிட் மாறும். அதுல அந்த லிமிட் அந்த எண்ணெய்க்கு உண்டான லிமிட்டை நீங்க அதுல பாத்துப்பீங்க. அதுக்கு மேல உங்க எண்ணெயை சூடு பண்ணாம பாத்துக்கணும். அதுக்காக தான் டீப் ஃப்ரை ஐட்டம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஒரு எண்ணெயில இருந்து புகை வந்துருச்சுன்னா அந்த எண்ணெய் ஸ்மோக்கிங் பாயிண்ட் தாண்டிடுச்சுன்னு அதான் கெட்டதா மாறுற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூஸா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த புகை வந்துகிட்டே இருக்கும், எல்லாமே டிரான்ஸ்பர்ட் மாறி. அதனாலதான் ஆயில நீங்க ரீயூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் எல்லாம் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூரி சுட்டிருப்பாங்க, பூரி சுட்ட எண்ணெயை தூக்கி அப்பளம் பொரிப்பாங்க, அப்பளம் பொரிச்சது எண்ணெயை தூக்கி தோசைக்கெல்லாம் ஊத்துறதுலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, இதன் மூலமா கொஞ்சத்தை என்ன பண்றீங்க, கொஞ்சம் காசை மிச்சம் பண்றீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு இதன் மூலமா மிச்சம் பண்ற காசு நாளைக்கு உங்களுக்கு வேதனையை உண்டு பண்ண போற கேன்சர் வர்றதுக்கு அது முக்கிய காரணியா இருக்கு.